அதாவது விஜய் சார் வண்டி வந்தது 7:10க்கு. அவர் எல்லாத்தையும் கும்பிட்டு மைக்கு 2 மைக்கு வாங்கினது 7:13க்கு. 7 நிமிஷம் அவர் பேச ஆரம்பிச்சு 2 நிமிஷத்திலே ஜெனரேட்டர் ஒயர் பிச்சுனுச்சு. He spoke. In the second minute, somebody in the commotion pulled that wire out. He is saying the power went out and power came immediately. ஜெனரேட்டர் அந்த ஒயரை பிடிங்கிட்டாங்க. அவங்க வந்து அது கயிறு மாதிரி தெரிஞ்சு மொத்தமா இருக்கும், ரோப் மாதிரி இருக்கும். சடசடன்னு ஏறவும் அந்த 12 மேல ஏறும். அந்த ஒருத்தர் இந்த சைடு ஸ்பீக்கர் ஆகல. அவர் இருந்த காடியில தான் ஸ்பீக்கர் ஒர்க் ஆச்சு. அவர் பேச. So all the speakers did not work because of the generator issue. Only the speaker attached to Mr. Vijay's vehicle was functioning. ஆமா, அந்த காடியில வைக்கணும். ஓகேதா? ரெண்டாவது அவர் அல்டோர்ஜினா மேல வரிசையா இருக்காருல, அவரு போய் தான் மேல சொல்றாரு இப்ப மைக்க ஒன்று சொன்னது. Do they think that it was pre-planned? அம்மா எம்பி அம்மா கேக்குற கேள்வி, இது யாரோ சதி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. He is saying no pre-planned thing. எந்த சதியும் கிடையாது, எந்த கிடையாது. அவங்க வந்து அவர் ரெண்டாவது ஒரு காடியின் அகலம் வந்து 12 அடி. அப்படி அந்த ரோடே 19 அடி வர சென்டர் கல்லு. அந்த 20 அடி கும்பல் இருக்கும் போது அந்த 12 அடி காடி வரும்போது அந்த 8 அடி உள்ளது. The road is 19 feet. The vehicle itself took 12 feet. So only people had 7 feet to stand. அண்ணா அங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 19 அடி. 20 அடியில அந்த Madam, it is from there to here is 20 feet. You give minus 1 feet to the central median. It is about 18-19 feet. So MP sir ஒரு கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, இது நடந்ததுக்கு அப்புறம் விஜய் பேசினாரா நிறுத்திட்டு கிளம்பிட்டாரா?